இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிலைமையில நான் போய் அம்மா கிட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. சொல்ற தைரியமும் எனக்கு இல்லை. சாரா, ஆனா ஒரு விஷயம் உண்மை. நான் என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி தரும்போது என் அம்மா சொல்ற பொண்ணு நீயா தான் இருக்கணும்னு நினைச்சுதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சாரா, என் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும் சாரா. என் அம்மா நீதான் என் மருமகன்னு சொல்லணும். என்ன சொல்ற? நான் மாறணுமா? என்ன வருண், விளையாடுறியா? முடியாது வருண், நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. இதுதான் நான். இத பார்த்து தானே நீ என்ன லவ் பண்ண. சாரா ப்ளீஸ், அம்மா ஓகே சொல்லணும்னா நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும். முடியாது வருண், யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. சாரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, ஓகே, லெட் மீ திங்க். என் அம்மாவுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மேடம், மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. சொல்லுங்க சார். அம்மா, விடுஞ்சது நிச்சயதார்த்தம். நாங்க ஆர்டர் கொடுத்த புடவைங்க இன்னும் எங்களுக்கு டெலிவரி வரல. ஒவ்வொரு புடவையும் என் பொண்ணு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது இன்னும் வரல. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. புடவைங்களை சீக்கிரத்தில் கொடுத்து அனுப்புங்க. மன்னிச்சுக்கோங்க சார், எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க. நான் என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். என்ன லக்ஸ், இன்னும் புடவை டெலிவரி ஆகலன்னு மினிஸ்டர் சொல்றாரு. என்னாச்சு? ஏன் டிலே? அந்த விஷயத்த உத்தமன் சார் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விடிஞ்சா அவங்க வீட்ல நிச்சயதார்த்தம். இப்ப வரைக்கும் அந்த புடவை அங்க போகலனா அது நமக்கு தானே கெட்ட பேரு. நான் டெலிவரி அனுப்ப மறந்துட்டேன். இல்ல, நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம கணேசன் இருக்காருல்ல, அவர்கிட்ட காத்தாலே கொடுத்து அமிச்சிட்டேன். கண்டிப்பா நேரத்துக்கு அவர் டெலிவரி பண்ணிருப்பாரு. இது பத்திலாம் நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பா கணேசன் புடவைங்களாம் டெலிவரி பண்ணிட்டல. என்ன அடிபட்டு இருக்கு? புடவைங்களாம் ஒன்றும் ஆகல. போகும்போது வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் தம்பி. நீ கீழே விழுந்தெல்லாம் விடு, புடவை ஒன்றும் ஆகல. டெலிவரி கொடுத்தாச்சுல. கேட்டுட்டு இருக்கல, ஏதாவது பதில் சொல்லு. புடவைங்க டெலிவரி கொடுத்துட்டல. நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் தம்பி. மயக்கம் தெளிஞ்சு நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் தம்பி. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புடவைய காணோம் தம்பி. என்ன பண்றீங்க? இருங்க யோ, ஒவ்வொரு புடவையும் எவ்வளவு விலைன்னு சொல்லி தானே அமிச்சேன். அத்த, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். எனக்கு இவன் மேல தான் டவுட்டா இருக்கு. புடவை என்னமோ பண்ணிட்டு இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். கீழே விழுந்துட்டான் இது அதுன்னு. யோ, ஒழுங்கு மரியாதையா சொல்லியா? இல்லனா மாப்ள இல்ல, சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான். போதும், நிறுத்துங்க. கரெக்ட் டைமுக்கு டெலிவரி கொடுத்து அனுப்பாதது உங்க தப்பு. அவரை திட்டிட்டு இருக்கீங்க. அம்மா, சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலம்மா. என்ன நம்புங்கம்மா. நான் அந்த மாதிரி ஆள் இல்லம்மா. ஆனா நீங்க இத பண்ணலன்னு எனக்கு தெரியும். இப்ப பிரச்சனை அது இல்ல, மினிஸ்டருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான். எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. ஹலோ சார். சந்தோஷம். நாமல நான் நினைச்சு பார்த்ததை விட புடவைகளை நீட்டா ரொம்ப அழகா அனுப்பியிருக்கீங்க. இதுதான் நாமல எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே. புடவையோட குவாலிட்டி, டிசைனு, கலரு எல்லாமே ஃபென்டாஸ்டிக். புடவையெல்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எங்க தேடி அலைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்திருக்கவே வந்திருக்காது. ரொம்ப நன்றிங்க. வச்சிடறேன். எப்படி இது நடந்துச்சு? புடவையெல்லாம் யார் கொண்டு போய் கொடுத்தது? அண்ணாமலை,
புடவை புடவை புடவைய மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். புடவைய மினிஸ்டர் வீட்டில் கொடுக்கணும். புடவைய கொடுக்கணும். மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணுமா? எது? புடவை பாக்ஸ் பேக். பாக்ஸ் பாக்ஸ். மினிஸ்டரோட அட்ரஸ் எழுதியிருக்கு. ஐயா, நீங்க எந்த வருத்தமும் படாதீங்க. உங்களுக்காக நான் இதை சேஃபா டெலிவரி பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மினிஸ்டர் வீட்டில் கொடுக்கணும். மினிஸ்டர் வீட்டில் கொடுக்கணும். இது எப்படி நடந்திருக்கும்? யார் கொண்டு போய் புடவை எல்லாம் கொடுத்திருப்பா? மேடம், ஆ? நான் போகும்போது உங்க ஸ்டாஃப் கணேஷ் ரோட்ல மயக்கம் போட்டு கிடந்தாரு. அவரை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அவர் நிலைமைய பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அவரு அந்த நிலைமையிலையும் சின்சியரா கடமை தவறாம இந்த புடவைய டெலிவரி பண்ணணும்னு இருந்தாரு. அதனால அந்த புடவையை எடுத்துட்டு போய் நான் தான் டெலிவரி பண்ணேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லை. தயவு செஞ்சு அவரை திட்ட வேண்டாம். அண்ணா, இப்படி வாங்க. மாப்பிள்ள, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. மாப்பிள்ள, மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். கணேஷ் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன தப்பு வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட கைய நீட்ட கூடாது. அம்மா, பரவாயில்லைங்கம்மா. என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, அது போதும்மா. நான் போய் வேலையை பார்க்குறேம்மா. பாருங்க மாப்பிள்ள, நீங்க அவர் அடிக்க கைய ஓங்கிருக்கீங்க. ஆனா இதுதான் அவரோட பெருந்தன்மை.